ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா? சுட சுட ஆவி பறக்க சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி, அதுவும் பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டைல் பிரியாணி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்னு குயிக்காகவே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு குக்கரில் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், இன்றைக்கி நெய் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு துண்டு, ஒரு பெரிய அளவு பட்டை, அதை நான் ஒரு 3ஆக உடச்சி வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஸ்டாரு. இது மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டு எண்ணெயில் போட்டேன். எண்ணெயில் போட்டோன்னா ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக இது செஞ்சிடலாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அடுப்பு பக்கத்தில் போனாக்கா ஒரு 15 மினிட்ஸில் இது பண்ணிடலாம். வெங்காயம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு வதங்கணுன்னா பார்த்திங்கன்னா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. இதோட அளவு, அரிசி அளவு எது பார்த்திங்கன்னா, இது வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசி தாங்க. நான் சிவாஜி பிராண்ட் அரிசி தான் வீட்டில் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கேன். அதில் 1.5 டம்ளர், உங்களோட அளவு எவ்வளோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய், கறி பார்த்திங்கன்னா 1/2 கேஜி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கேஜியில் ஒரு 4-5 பீஸ் ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறதுல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் அதை ஊற வச்சிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்பலாம் வதங்க வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினோன்னே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது செம குயிக்காகவும் சிம்பிளாகவும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ சிக்கனையும் போட்டோம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்தே ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தேன், அதை இதில் காட்ட மறந்துட்டேன். இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை, எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி, இது சாப்பாட்டு அரிசின்றதுனால 3 டம்ளர் தண்ணி, 2 விசில், இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதை சைடில் நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கலவை சாதம்லாம் செய்யும் போது, பிரியாணிலாம் குயிக்காக நம்மளுக்கு செய்யணுன்னா அந்த சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொதி வந்தோன்னா, ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றி கொதி அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம். சுடு தண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம குயிக்காக நம்மளுக்கு கொதி வந்துடும், அரிசியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். நான் கறியில் போட்ட காரத்தூள் மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் காரத்தூள் சேர்க்கலை. ஏன்னா நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால காரத்தூள் சேர்க்கலை. ஏன்னா பச்சை மிளகாவும் 4 சேர்த்துருக்குறேன், எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த தண்ணியை நான் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்தோன்னா நம்ம ஆல்ரெடி 1.5 டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி சாப்பாட்டை பிரியாணிலாம் செய்யும் போது தண்ணியில் நம்ம டேஸ்ட்டு பார்க்கும் போது ஒரு கல் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, டேஸ்ட் உப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு அது கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகி வந்துடும். நம்ம கம்மியாக போட்டோம்னா சாப்பாட்டில் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக ஆப்டாக இருக்குது. இப்போ கொதிக்கவும் செஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 2 விசில் தாங்க, 2 விசில் வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக சூப்பராக நமக்கு இறங்கலாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தாங்க இந்த பிரியாணியோட ப்ரிப்ரேஷன் டைம். ப்ரிப்ரேஷன் எல்லாமே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்ட நின்னோம்னா 10லேருந்து 15 நிமிஷம் தான், குயிக்காக செஞ்சிடலாம். இது யார் வேணாலும், சமையல் தெரியாதவங்க கூட செய்யலாம், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இதை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாக நான் சொன்ன இந்த அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு பிரியாணி. அரிசி போட்டாச்சு, உப்பு காரெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஹை ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கனாலே உங்களுக்கு 2 விசில். ஏன்னா கொஞ்சம் நின்று வெந்தால் தான் நல்லாயிருக்கு. எல்லாம் உடனே விசில் வந்துச்சுன்னா கீழே ஒரு மாதிரி தண்ணி ஊற்ற மாதிரி ஆகிடும் குக்கரில்.
இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணால் சூப்பரான பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.